வணக்கம். முந்தைய பதிவில் ஒரு அறிமுக பதிவு அது. அதில் நான் ஃபோனடிக்ஸ் பற்றி பேசுகிறதா சொல்லியிருந்தேன். ஃபோனடிக்ஸ் எதுக்கு, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு பாஷையை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு மொழியை பயில்றதுக்கு முன்னாடி உச்சரிப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த உச்சரிப்புங்கிறது முழுக்க முழுக்க அதில் பயன்படுத்தக்கூடிய வவல்ஸோட முக்கியத்துவத்தை பொறுத்து தான் இருக்குது. அதனால் முதல்ல நம்ம 12 பியூர் வவல்ஸ் அதை பற்றி பார்ப்போம். எப்போவுமே ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா வேர்ட் பவர் ரொம்ப முக்கியம், வெக்காபுலரி ரொம்ப முக்கியம். இப்போ வேர்ட் பவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் நான். இப்போ ஒரு அப்பா கிராமத்தில் தன்னுடைய குழந்தைய கடைக்கு கூட்டிகிட்டு போகிறார். பையன் என்னடா வேணும் கேட்குறார். பலூன் வேணும் அப்படிங்கிறான். போய் பார்க்குறாரு, விலையை கேட்குறாரு. கேட்டு அது வேண்டாம், அது வெடிச்சிரும் அப்படின்றார். அப்புறம் வேறு என்ன வேணும் அப்படிங்கும்போது பையன் பம்பரம் வாங்கலாம்ப்பா அப்படின்னு போய் கேட்குறாரு. விலையை கேட்டுட்டு, வேண்டாம் அதில் ஆணி இருக்குது, காலில் குத்திரும் அப்படின்ட்டு. இப்படி ஒன்று ஒன்றா கேட்கும்போது சரி இவரால் ஒன்றும் வாங்கி கொடுக்க முடியாதனால பையன் வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டுவான். ஏன் முடியல அப்படின்னா, அவர்கிட்ட கையில் போதுமான அளவுக்கு பணம் எடுத்துகிட்டு போகல அவர். அதுவே ஒரு நெல் போட்டு பணம் கையில் நிறைய வச்சுருக்காரு அப்படின்னா, பையன் கேட்குறதுக்கு முன்னாடி பறக்கிற பலூனு, சத்தம் போடுற பலூனு, பொம்மை பலூனு, குரங்கு பொம்மை பலூனு, பம்பரத்துலேயே விதமாக மரத்தில், பிளாஸ்டிக்கில், எல்லா விதத்துலேயும் வாங்கி கொடுத்துருவார். அப்போது பணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வேர்ட் பவருங்கிறது பேசுகிற அளவில் முக்கியம். அதனால் உச்சரிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காகத்தான் நாம் இப்போது இந்த 12 பியூர் பால்ஸை ஆரம்பத்தில் பார்க்குறோம். இது நம்ம செக்மெண்ட்டாக பிரிச்சுப்போம். நான் ரொம்ப டெக்னிக்கலாக போகல. உங்களுக்கு பால்ஸ்னால் என்ன, அது எங்கே பயன்படுது, பால்ஸ் எல்லாமே எந்த ஒரு வார்த்தையுமே நாம் உச்சரிக்க முடியாது. அதில் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஐ போட்டு சைடில் வலது பக்கம் மேலிங்கழியும் ஒரு புள்ளி வச்சுருக்கோம். அது ஐ போட்டு மேலிங்கழியும் 2 புள்ளி வச்சுருக்கோம். அது ஈ. தமிழில் ஈன்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஈ. அது எங்கெல்லாம் அக்கறாகும் இந்த பால் அப்படிங்கன்னா, ஈஸ்ட் அப்படிங்கிறத உச்சரிக்கும்போது அது அதில் தெரியும். ஷீட், ஹீட், மீட், இந்த மாதிரியான வார்த்தைகளில் அந்த பால் அப்பியர் ஆகும். எதுக்குன்னா, ஒரு ஃபெனட்டிக் இன்ஸ்கிரிப்ஷன் அவங்களுக்கு எழுதும்பொழுது இதுதான் ஈ அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்ல வரேன். இது லாங் பால். பால்ஸ்லேயே லாங் பால், ஷார்ட் பால் இருக்குது. இந்த மாதிரி சைடில் புள்ளி வச்சோம் அப்படின்னாலே அது லாங் பால். அடுத்து ரெண்டாவதாக வர்றது ஈ. அது சைடில் புள்ளி இருக்காது, இது ஷார்ட் பால். ஷார்ட் பால் அப்படிங்கிறது இதில் இருக்குது அப்படின்னா, சிட், ஹிட், பிட், இந்த மாதிரியான வேர்ட்ஸில் இ இருக்கும். இது தமிழில் இ இருக்கு இல்லையா, இ. அதில் இந்த ஆ இ, இந்த மூணாவது இ இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட அதே சத்தம்தான். அடுத்து மூணாவதாக வரக்கூடிய பால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இ லெட்டர் தான் இருக்கும், ஆனால் அதோட சவுண்டு அ. இப்போ யானைக்கு என்ன இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, எலிஃபண்ட் அப்படிமா. கிராமத்தில் பசங்களை போய் கேட்டிங்க அப்படின்னா, பெரியவங்களே கூட நிறைய படித்தவங்க எல்லாமே அதை எலிஃபண்ட்டும்பாங்க. பட் ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் பார்த்திங்கன்னா எலஃபண்ட். அந்த அ சவுண்டு இ லெட்டர் மாதிரி இருக்கும், ஆனால் சொல்லும்பொழுது ஆவா வரும். இப்போ தேர்ட் பால் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, மென், பென், ஹென், இந்த மாதிரியான வார்த்தையிலையும் அந்த அ சவுண்டு வரும். முக்கியமாக நம்ம எல்லாருமே யானையை எலிஃபண்ட்டுங்கிறதுனால எதெல்லாம் நம்ம தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதை மாத்திரம் உங்களுக்கு நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே சொன்னோம் அப்படின்னாக்கா என்ன இது இங்கிலீஷே பேச முடியாத போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துடும். பொதுவாக கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஈக்குவலாக பேசுகிற அளவுக்கு நம்ம இந்த பயிற்சியை நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து ஃபோர்த் வால் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 இ ஒன்று பின்னிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும்.
ஒரு ஈ, இன்னொரு ஈ வந்து தலைகீழ மாதிரி இருக்கும். அது வந்து ஆ. இந்த சவுண்ட் வந்து தமிழில் கிடையாது. நம்ம குழந்தைங்க எதையாவது மண்ணை எடுத்து எதையாவது எடுத்து வாயில் வைக்கிது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? வாயில் வைக்காது ஆ அப்படிம்போம். அந்த சவுண்ட் வந்து ஆப்பிள், அதில் வரக்கூடிய ஆ. அதே மாதிரி மேட், பேட், ஹேட், இந்த மாதிரியான வார்த்தைகளில் அந்த வால் அக்கராகும். நான் முதல்ல அந்த வால் சவுண்ட்ஸை மாத்திரம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இன்ஸ்கிரிப்ஷனில் வரும்போது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரைப் பண்ணிவிடுவேன். அப்போ ஒரு ஃபெனட்டிக்காக ஒரு வேர்டை எப்படி படிக்கணும், எப்படி உச்சரிக்கணுங்கிறது வந்து தானாகவே தெரிஞ்சிடும். உச்சரிக்கன்னு ஆரம்பித்ததுக்கப்புறம் உங்களுக்கு அதோட மீனிங் வேணும். அப்படிங்கிற போது உச்சரிப்பு தெரியாது, எல்லா உச்சரிப்பையுமே நானே சொல்லி தருவேனா அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வேர்டில் சந்தேகம் வந்தது அப்படின்னாக்கா, நீங்கள் டிக்ஷனரியில் போயிட்டு பார்க்கும்போது ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியிலே ஆகட்டும், சேம்பர்ஸ் டிக்ஷனரி ஆகட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு வேர்ட் போட்டு அதுக்கு பக்கத்தில் ப்ரொனன்சியேஷனுக்கான ஃபெனடிக் இன்ஸ்கிரிப்ஷன்னு இருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிள்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ப்ரொனன்சியேஷனுங்கிறது என்னோடய உதவியோ யாரோட ஹெல்ப்புமே தேவையில்லை. ஒரு நல்ல டிக்ஷனரி இருந்தால் நீங்களே உச்சரிப்பை தரவாக கற்றுக்கலாம். அதுக்காக தான் இதை நான் இப்போ சொல்ல வரேன். அடுத்த வால் வந்து ஃபிஃப்த் வால். இப்போ நான் ஃபஸ்ட் வால், செகண்ட் வால், தேர்ட் வால், ஃபோர்த் வால், ஃபிஃப்த் வால்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கான சிம்பிள்ஸை நீங்கள் வந்து தரவாக ஞாபகம் வச்சுங்க. ஒரு 4 தடவை பார்த்தீங்கன்னா போகிறோம். இப்போ நம்ம பார்த்ததுலேயே ஃபர்ஸ்ட் வால் வந்து இ, லாங் வால். அடுத்தது செகண்ட் வால் வந்து இ, ஷார்ட் வால். அடுத்தது அ. ஆனால் ஈக்கான இங்கிலீஷ் லெட்டர் தான் அதில் இருக்கும். ஆனால் அது வந்து அ சவுண்டு. ஆச்சா? இப்போது ஃபோர்த் வால்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆ சொன்னோம். மேட், ஹேட், பேட், இந்த மாதிரி சொன்னோம். இப்போது ஃபிஃப்த் வால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஏ போட்டு 2 புள்ளி மேலே கீழே 2 புள்ளி வச்சுருக்கோம். இது வந்து ஆ, லாங் வால். அதை உச்சரிக்கும் போது அது எதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கிளாஸ், கிளாஸ், மாஸ், ஸ்டாஃப், இது வந்து இப்படி வரும். இப்போ ஃபோர்த்துக்கும் ஃபிஃப்த்துக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வரும் அவங்களுக்கு. அது சொல்லும்பொழுது அது அந்த வவல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க, கிளாஸில் இருக்குது, அந்த கிளாஸை உடச்சிட்டான், கிளாஸ் டம்ளர் அப்படிங்கிற, இந்த ஸ்டாஃப் வரவே இல்லையே இன்றைக்கி அப்படிவாங்க. ஆக்சுவலாக அது ஸ்டாஃப், கிளாஸ், கிளாஸ், சின்ன சின்ன வேரியேஷன் தான். ரொம்ப பெரிய அளவில் ஒன்றும் நான் சேஞ்சஸ் ஒன்றுமே உங்களுக்கு சொல்ல வரல. அடுத்தது தமிழில் ஓ இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து ஒரு ஓவை 2ஆக உடைச்ச மாதிரி ஒரு ப்ராக்கெட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு ப்ராக்கெட் மாதிரி அது இருக்கும். ஒரு ஹாஃப் சவுண்ட் அது ஓவில். சிக்ஸ்த் வாலுங்கிறது ஷார்ட் வால். அது வந்து பாக்கெட், கோட் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையெல்லாம் வரும். அதோட இன்ஸ்கிரிப்ஷன் எழுதும்போது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த 12 பியூர் வால்ஸை வந்து சீக்கிரமாக உங்களுக்கு சொல்லி முடிச்சிடணும். ஒரு சின்ன ஹிண்ட்டுக்காக இதை நான் சொல்ல வரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 7th வால், 7வது வால். அது கொஞ்சம் ஓ, அதில் வந்து லாங் சவுண்ட், லாங் வால். அது வந்து 7th வால் வந்து லாங் வால். லாங் வாலுங்கிற போது இப்போ அது எங்கே வரும் அப்படின்னா, குதிரைக்கு என்ன சொல்லுவோம், ஹார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஹார்ஸ். அதே குதிரைகள் அப்படின்னு சொல்லும்போது ஹார்ஸஸ்ன்னு தான் நிறைய ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருப்பாங்க. நிறைய பேர் ஹார்ஸஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. பட் ஹார்ஸிஸ் அப்படின்னு, ஹார்ஸ், ஹார்ஸிஸ் அப்படின்னு சொல்லணும். குதிரை, குதிரைகள் அப்படின்னு சொல்லும்போது இதை அப்படி சொல்லணும். 7th அக்கராகும்போது ஆஃபுல், பால், அதெல்லாம் பால்ம்பாங்க. ஒரு 2 பாலில் கிரிக்கெட்டு போயிடுச்சு அப்படிம்பாங்க. 2 பால் பாக்கெட் இருக்கு, பால் இல்லை, அது வந்து பால். அதே மாதிரி ஆ சொன்னா இல்லையா, 5th வால் சொன்னா இல்லையா, அதில் வந்து பேஸ்கெட் அப்படிம்பாங்க. அதுலேயும் அந்த 4th வாலோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஆக்சுவலாக அதோட ப்ரொனன்சியேஷன் வந்து பாஸ்கெட், பாஸ்கெட் பால் டூர்னமெண்ட். டோர்னமெண்ட்டு கிடையாது அது. நான் சைட் பை சைடு எப்படி ஒரு சென்டென்ஸில் எப்படி பேசணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பாஸ்கெட் பால் டூர்னமெண்ட், பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் அப்படிம்பாங்க. பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட் அப்படின்னா அது கொஞ்சம் இட் சவுண்ட்ஸ் அன்இங்கிலீஷ். கரெக்டாக பேசணும். ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறவங்களோ, ஒரு டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிறவங்களோ, ஒரு கோர்ஸ் படிக்கிறவங்க எப்படி பேசணும் அப்படின்னா,
இது வந்து சாதாரணமாக வீட்டில் இருக்கிறவங்களும் இதை கற்றுக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபும் கற்றுக்கலாம். இப்போ தன்னோட குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போதும் ஸ்கூலில் தப்பாக சொல்லி கொடுத்துருந்தா கூட நம்ம அவங்கள சரி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் போகிறோம். சரியா? அடுத்து 8th vowel. 8th vowel வந்து சாதாரணமாக இங்கிலீஷில் யூ போடுறோம் இல்லையா, அதே மாதிரி தமிழில் ஊ போடுறோம் இல்லையா, அதுதான் 8th vowel. இது வந்து புட், கட், ஷட் இது மாதிரியான வேர்ட்ஸில் வந்து இதை நம்ம இதோட இன்ஸ்கிரிப்ஷனை பார்க்கலாம், இந்த சவுண்டை நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த 8th vowel அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் vowel. இதை பற்றின ஒவ்வொரு vowel பற்றியும் நம்ம தனித்தனியாக டீல் பண்ணும்போது அதில் என்னென்ன மாதிரியான எந்தெந்த சவுண்ட் வேர்ட்ஸில் இந்த vowel வந்து அக்கர் ஆகுது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இன்றைக்கி இதில் வந்து 12 பியூர் vowelsன்னு சொல்லி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன். ரொம்ப அவசரமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தாலும் நீங்களும் அதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் நான் வந்து எந்தெந்த vowels வந்து எவ்வளோ வேர்ட்ஸில் அக்கர் ஆகுது, அது எதெல்லாம் நம்ம வந்து ராங் ப்ரொனவுன்சியேஷன், அதை மட்டும் ப்ரொனவுன்சியேஷனில் எது நம்ம தப்பாக சொல்லணும், அவ்வளோவே நம்ம சொன்னாலும் உங்களுக்கும் போர் அடிச்சிடும். இப்போது 9th vowel. 9th vowelங்கிறது ஒரு லாங் vowel. யூ போட்டு 2 புள்ளி வச்சுருக்கோம் மேலே கீழே. அந்த லாங் vowel எல்லாமே சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் 2 புள்ளி இருக்கும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால் 9th vowel இஸ் அ லாங் vowel. ஊ அப்படிங்கிற ஊவன்னா இருக்கு இல்லையா, அந்த சத்தம் அதுக்கு வரும். சாதாரணமாக FOOD ஃபுட் நார்மலாக அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அப்படி அதை சொல்லக்கூடாது, ஃபுட் அப்படின்னு சொல்லணும். அது இப்போ என்ன வயிறு சரியில்லை, நான் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்டேன் அப்படிம்பாங்க. ஆக்சுவலாக அது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு இல்லை, அது சேர்த்து சொல்லும்பொழுது நான் அது ஸ்போக்கனில் வரும்போது நான் சொல்கிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஃபாஸ்ட் ஃபுட், அது வந்து ஃபுட்டு கிடையாது, ஃபுட் அப்படின்னு அதை உச்சரிக்கணும். அதில் வரக்கூடிய லாங் vowel தான் இந்த ஓ. இல்லை வேறு எது டூ என்ன இல்லை எது இதில் வருதுங்கிறத பின்னாடி நம்ம பார்ப்போம், தெளிவாக பார்ப்போம். ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் இதுவும். இப்போ 10th vowel எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாக்கா, விஏ லெட்டர், இங்கிலீஷ் லெட்டர் வி இருக்கு இல்லையா, அந்த தலைகீழ போட்டால் எப்படி கவுத்து போட்டால் எப்படி இருக்கும், ஒரு டென்ட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான். அது வந்து கொடைக்கு என்ன சொல்லுவோம், அம்ப்ரெல்லா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுவே வெங்காயத்துக்கு என்ன சொல்லுவோம், ஆனியன் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவல் ப்ரொனவுன்சியேஷன் வந்து அன்யன், அன்யன் கிடையாது, அன்யன். அண்டர் இந்த மாதிரியான சத்தத்தில் வரக்கூடிய, இந்த மாதிரியான வேர்ட்ஸில் வரக்கூடிய சவுண்ட் அதுக்கான சிம்பிள் தான் இந்த விஏ தலைகீழ போட்ட மாதிரி இருக்கும். அடுத்து 11th vowel. 11th vowelங்கிறது ஈயை தலைகீழ போட்ட மாதிரி இருக்கும். இது ஒரு ஷார்ட் vowel. இந்த அவளுடைய புத்தகம், her, this is her book அப்படிங்கும்போது அதில் இந்த சிம்பிள் வரும், அந்த வேர்டில் இந்த சிம்பிள் இருக்கும், her அப்படின்னு. அதே மாதிரி 12th, the final vowel sound, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 புள்ளி வச்சுருக்கோம், அது லாங் vowel. பேர்ட் சொல்கிறோம் இல்லையா, BIRD, பேர்ட் அப்படின்னு சொல்கிறோம், அது வந்து 12th vowel. இப்போ ஒரு vowel சவுண்ட்லேயும் ஒவ்வொரு vowelம் எந்தெந்த வேர்டில் அக்கர் ஆகுது, அது நம்ம எப்படியெல்லாம் தவறாக உச்சரிக்கிறோம், எதுக்கும் என்னென்ன மாதிரியான வித்தியாசங்கள் வரும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த மாதிரியான சவுண்டோட ஒத்துப்போகக்கூடிய வேர்ட்ஸை நீங்கள் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி இது கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னாக்கா ரொம்ப சீக்கிரம் ஒரே வாரத்தில் நீங்கள் இங்கிலீஷை பேச கற்றுக்கலாம், அதுக்கப்புறம் படிக்க கற்றுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா கீழே கமெண்ட்ஸில் வாங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். மீண்டும் நம்ம அடுத்த பதிவில் இன்னும் கொஞ்சம் விரிவாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.